ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷுபா அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க்கில் ரொம்ப நாள் ஆச்சு ஆரி ஒர்க்கு வீடியோ போட்டு. ஸோ ஆரி கிளாத்தை வந்துட்டு ஆரி ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக் பார்ட் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆரி ஒர்க்கான வீடியோ போட்டு. ஸோ உங்களுக்கு இந்த சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சி அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் போடுற ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் மறக்காத பார்த்து லைக் பண்ணுங்கள். ஸோ 2 ஃப்ரேம் இருக்கும். 2 ஃப்ரேமில் நம்ம வந்து ரிப்பன் சுற்றி இருக்க ஃப்ரேமை அடியில் போட்டு அண்ட் இந்த மாதிரி கட் ஆகி அந்த ஸ்க்ரூ இருக்க ஃப்ரேமை வந்து மேலே போட்டுக்குவோம். மேலே போட்டுட்டு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஃப்ரேமுக்கும் சென்டரில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா ஃபிக்ஸாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட்டானாக இருக்கணும். ஸோ டைட்டானாக இருந்தால் தான் வந்துட்டு ஆரி ஒர்க் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் பீட் ஒர்க்குக்கு நல்லா இருக்கிறதுலே ரொம்ப நல்லா டைட்டாக போடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப பார்த்திங்கன்னா பீட் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப தொங்கிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியலு. ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீக்கு ஏற்ற மாதிரி. இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சாரியில் வர கிளாத்தே இது பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்க எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் பார்த்திங்க இப்படி நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு மடக்கி விட்டுட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு 18 இன்ச்சு ஃப்ரேம் வச்சுருக்கனால அது ரவுண்ட் ஃப்ரேமுங்கிறனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நம்ம வந்து யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இது மாதிரி செக்யூர் பண்ணிக்கிறோம். இதே வந்து காட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து இது வந்து தேவை கிடையாது. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட்டாக ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து பீட் ஒர்க் வந்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் பீட் ஒர்க்குங்கிறனால அந்த பீட்ஸ் எதுவும் வந்துட்டு வேறு எந்த நூலுலேயும் வந்துட்டு மாட்டாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஈவனாக வந்துட்டு எங்கேயுமே கழண்டாத மாதிரி. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டுலேயும் நான் வந்துட்டு ஃபிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.